வெல்கம் டு முத்து அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அடிப்படை கணக்கியல். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த அடிப்படை இந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதாவது ரொம்ப சிம்பிளாக தான் நான் இதை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாமல், அக்கௌண்ட்ஸ் பீப்புள் மட்டும் இல்லாமல், அதாவது காமர்ஸ் பீப்புள் மட்டும் இல்லாமல், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா துறையில் இருக்கிறது ஏன்னா எல்லாருமே படித்த படிப்புக்கு தகுந்தவர் உடனே வேலை கிடைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த படித்த படிப்புக்கு தகுந்தவர் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணி அந்த ஜாப்பை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி வேறு டிபார்ட்மெண்ட், அதாவது அதர் அக்கௌண்ட் பீப்புள்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ வைக்கும்போது அக்கௌண்ட்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் அக்கௌண்ட்ஸை பற்றி தமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இன்டர்வியூவில் ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்ங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். கணக்கியல் என்ன? கணக்கியல் என்பது தகவல்களை கண்டறிந்து அளவிட்டு தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகும். இதன் மூலம் தகவல்களை பயன்படுத்துவோர் தக்க தீர்வு காண்பதற்கும் மற்றும் முடிவெடுப்பதற்கும் வகை செய்கிறது. கணக்கியல் தகவல்களை கண்டறிந்து அளவிட்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் என்ன, அந்த டிரான்சாக்ஷன் எந்த குவான்டிட்டி எந்த வேல்யூவில் வருது, பர்ச்சேஸ் என்ன, சேல்ஸ் என்ன, பேங்க் பேலன்ஸ் என்ன, கேஷ் பேலன்ஸ் என்ன, பர்ச்சேஸ் எவ்வளோ வேல்யூ எவ்வளோ குவான்டிட்டி, சேல்ஸ் எவ்வளோ வேல்யூ எவ்வளோ குவான்டிட்டி, நம்ம சேல்ங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகும். இதன் மூலம் தகவல்களை பயன்படுத்துவோர் தக்க தீர்வு காண்பதற்கும் மற்றும் முடிவெடுப்பதற்கும் இது வகை செய்கிறது. தகவல்களை பயன்படுத்துவோர் ஓனரால், அதாவது எம்டிசியால் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அதர் அக்கௌண்ட்ஸ் பீப்புள் யாராக இருந்தாலும் அவங்க தான் தகவல்களை பயன்படுத்த தக்க தீர்வு எடுப்பதற்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அக்கௌண்ட்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிவெடுப்பதற்கும் முடிவெடுத்தல் வகை செய்கிறதுனா, கம்பெனி லாபத்தில் போகுதா நட்டத்தில் போகுதா, லாபத்தில் போனால் டெவலப்பிங் ஸ்டேஜ் அடுத்த கட்டத்துக்கு கம்பெனியை எடுத்துக்கிட்டு போகணும், அதாவது வளர்ச்சி பாதையில் கம்பெனியை கொண்டு போகணும். லாஸில் போயிட்டு இருந்தால் லாஸ் எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிச்சி லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணுவதற்கும் இந்த கணக்கியல் உதவி புரிகிறது. அடுத்தது நோக்கம், லாப நட்டம். இதுக்காக நோக்கம் மெயினாக என்னென்னா லாப நட்டம் கண்டறிதல். குறிப்பிட்ட கணக்காண்டில் லாபம் எவ்வளவு இருக்குது நட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உதவி புரிகிறது. சொத்துக்கள் பொறுப்புகள் மற்றும் அவற்றின் தன்மைகளை கண்டறிதல். நமக்கு அசெட் எவ்வளோ இருக்குது, லேபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அது சன்ட்ரி கிரெடிட் நம்ம கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எவ்வளோ இருக்குது, சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ இருக்குது, அசெட் எவ்வளோ இருக்குது, லேபிலிட்டி எவ்வளோ இருக்குது, கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அடுத்த கட்டத்தில் பார்க்க போனால் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுங்கிறத கண்டுபிடிப்பதற்கு இது கணக்கியல் பதிவு யூஸாக இருக்குது. தகுந்த முடிவெடுத்தல் மற்றும் இறுதி கணக்கு தயாரித்தல் மற்றும் தகுந்த முடிவெடுத்தல் என்னென்னா, இறுதி கணக்கு தயாரிக்கும் போது கம்பெனி லாபத்தில் இறுதி கணக்கு தயாரித்தாங்க, அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்து நடவடிக்கை என்னங்கிறத முடிவெடுக்கிறது. இந்த கணக்கியல் முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, இப்போ கணக்கியலில் எந்த முறையின் அடிப்படையில் கணக்கியல் விதிமுறைகள் உள்ளனங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்க்குறதுனா கணக்கியல் 2 முறை இருக்குதுங்க. ஒன்று ஒற்றுப்பதிவு முறை, ஒன்று இரட்டை பதிவு முறை. ஒற்றைப்பதிவு முறை ஒரு முழுமையற்ற பதிவு முறை. இது நிதிநிலை அறிக்கை துல்லியமாக தயாரிக்க முடியாது. வருமான வரி அறிக்கை இதை ஒற்றைப்பதிவு முறையை வச்சு தயாரிக்க முடியாது. நடவடிக்கையின் ஒரு தன்மை மட்டுமே கொண்டதாக இருக்கும். அதாவது ஒற்றைப்பதிவு முறையில் முழுமையற்ற கணக்கு பதிவு முறை இது நிதிநிலை அறிக்கை துல்லியமாக தயாரிக்க இயலாது. வருமான வரி அறிக்கை தயாரிக்க முடியாது. நடவடிக்கை ஒரு தன்மை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒற்றைப்பதிவு முறைங்கிறது இப்போ வழக்கில் கிடையாதுங்க. அது என்னென்னா ரொம்ப சின்ன கம்பெனிஸ் கடைகள் இங்கே தான், அதாவது பெட்டி ஷாப்னு சொல்கிறாங்களா, அங்கே மட்டும்தான் இந்த ஒற்றைப்பதிவு முறை யூஸ் பண்ணுறாங்க.
அவங்க என்ன பண்ணால் உள்ள பணம் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, பணம் எவ்வளோ வெளியே வந்திருக்கு, நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத மினிமைஸாக ஒரே பேஜ்லேயே அவங்க எழுதி அன்னன்னைக்கு வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு நான் சயின்டிஃபிக் மெத்தடுங்கிறது சொல்கிறாங்க. நான் சயின்டிஃபிக் மெத்தடுங்கிறதுனால ஆடிட்டர்ஸ் இந்த இதை வச்சு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் எதுக்கும் முடியாது. இப்போ இந்த ஒற்றைப்பதிவு முறையில் சின்ன சின்ன பெட்டி ஷாப்பில் வந்து இப்போ புக்கு மெயின்டைன் பண்ணி அது வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா அதை என்னென்னு பண்ணுவாங்கன்னா, பெட்டி ஷாப்பில் உள்ளவங்க எல்லாருமே அந்த நோட்டில் என்னைக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளியே போயிருக்குது, நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த புக்கை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ஆடிட்டர்ஸ்ட்டை கொண்டு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் இரட்டை பதிமுறைக்கு மாற்றி அதை வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இரட்டை பதிமுறை ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இரட்டை பதிமுறை சயின்டிஃபிக் மெத்தடு. சரிங்களா? சயின்டிஃபிக் மெத்தட் இது வந்து ஒவ்வொரு நடவடிக்கையும் இரு தன்மைகளை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு பற்றிற்கும் நிகரான வரவு கணக்கும் ஒவ்வொரு வரவுக்கும் நிகரான பற்றினையும் கொண்டதாக இருக்கும். கணக்குகளின் வகைகளின் அடிப்படையில் பொன்னான விதிகள் வந்து இந்த இரட்டைப்பதிவு முறைக்கு உண்டு. அதாவது 3 கோல்டன் ரூல்ஸ் இந்த இரட்டைப்பதிவு முறைக்கு இருக்குது. ஆனால் ஒற்றைப்பதிவு முறையில் கோல்டன் ரூல்ஸுடைய வேலையே இல்லை. அதில் கோல்டன் ரூல்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இரட்டைப்பதிவு முறையை வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வருமான வரி இன்கம் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுரிக்கு தான் தேவைப்பட்டாலும் இந்த இரட்டைப்பதிவு முறை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அடுத்து இரட்டைப்பதிவு முறையின் அடிப்படையில் பொன்னான விதிகள். இரட்டைப்பதிவு முறை அடிப்படையில் பொன்னான, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பொன்னான விதிகள். இந்த பொன்னான விதிகள் எதன் அடிப்படையில் வந்து கோல்டன் ரூல்ஸ்னு அக்கௌண்ட்ஸில் இந்த கோல்டன் ரூல்ஸுங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கோல்டன் ரூல்ஸை வச்சு தான் எல்லா ரிப்போர்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாட்டு எல்லா ரிப்போர்ட்டும் இதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். கோல்டன் ரூல்ஸ்னால் என்ன, அது எந்த கணக்கின் அடிப்படையில் கோல்டன் ரூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இது வந்து ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு ஆகிய 3 கணக்குகளின் அடிப்படையில் தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா கணக்குகள் வகைகள் என்ன கணக்கு இதுன்னு போயிட்டே இருக்கலாம். இது நான் வந்து எல்லா இதுலேயுமே உங்களுக்கு முக்கியமானது, அதாவது சிம்பிளாக எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணி முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். சரிங்களா? அதில் ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு. ஆள்சார் கணக்குனா என்ன? ஆள்சார் கணக்குனா ஒரு தனிநபராகவோ அல்லது நிறுவனங்கள், கடனீந்தோர், கடனாளி, முதல், எடுப்பு இப்படி சம்பந்தப்பட்ட தகவல்களை உள்ளடக்கியதான் ஒரு ஆள்சார் கணக்கு நாம் சொல்கிறோம். ஆள்சார் கணக்கு என்ன? டெபிட் த ரிசீவர். ஆள்சார் கணக்கு கோல்டன் ரூல்ஸ் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பெறுபவரை பற்றுவை, கொடுப்பவரை வரவு. அடுத்தது சொத்து கணக்கு, ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது சொத்து கணக்குக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா அறைகலன், இயந்திரம், கட்டிடம், கொள்முதல், விற்பனை, ரொக்கம். இதெல்லாம் ரியல் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். பேரளவு கணக்கு, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். என்னென்னா அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவைங்கிறது தான் இதோட பேரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட்டை கோல்டன் ரூல். சரிங்களா? இது பேரளவு கணக்குக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வட்டி, கழிவு, வட்டி பெற்றது, வட்டி கொடுத்தது, கழிவு பெற்றது, கழிவு கொடுத்தது, வாடகை பெற்றது, வாடகை கொடுத்தது, தள்ளுபடி பெற்றது, தள்ளுபடி கொடுத்தது, கூலி, சம்பளம். இது எல்லாமே தான் பேரளவு கணக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? சரி, நம்ம இது இருக்கட்டுங்க. இந்த கோல்டன் ரூல்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை வந்து தரவாகவே படிச்சுக்கிங்க. அதாவது தரவாக படிச்சுக்குங்கிறதுக்கும் புரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து எந்தெந்த கணக்குக்கு எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சுக்குங்க.
என்னென்னா இந்த சைடில் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, தனிநபர் ஆள்சார் கணக்கு தனிநபர்னு கொடுத்துருங்க. ஆள்சார் கணக்குங்கிற ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட கணக்கு. தனிநபர் சம்மந்தப்பட்ட கணக்கு வந்து நிறுவனங்களாகவும் இருக்கலாம். சரிங்களா? கடனீந்தோர், கடனாளி, முதல், எடுப்பு, இதெல்லாம் எப்படி இந்த எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் ஆகுங்கிறது நம்ம வந்து ஜேர்னல் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்குங்கிறது ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ரெண்டாவது சொத்து கணக்கு, ரியல் அக்கௌண்ட்ங்கிறது அதே மாதிரி தான். அறைகலன், இயந்திரம், கட்டிடம், கொள்முதல், விற்பனை, ரொக்கம், இதுவும் அதை நான் இதுக்கு முன்னால் என்ன எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரியும். பேரோட கணக்கும் அதே மாதிரி தான். ஏன் இதை ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கோல்டன் ரூல்ஸ் ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு 2 தடவை நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிடிச்சிங்க. ஏன்னா மொத்தமே இந்த 3 ரூல்ஸை வச்சு தான் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட போகிறோம். சரிங்களா? அந்த 3 ரூல்ஸை வச்சு தான் எல்லா என்ட்ரிஸும் போட போகிறோம். அதனால அந்த 3 ரூல்ஸை படிச்சிட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு அது இதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ப்ராப்ளங்களே இருக்காது. இந்த 3 ரூல்ஸ் தான். அந்த 3 ரூல்ஸையும் எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு கன்சர்னில் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாங்க. சரி, அடுத்தது இந்த அடிப்படை, அதாவது இரட்டை பதிமுறையின் அடிப்படையில் பொன்னான விதிகளை கொண்டு கோல்டன் ரூல்ஸ் அடிப்படையில் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுனா அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு சில சொற்கள் வந்து, அதாவது ஒரு சில கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட அடிப்படை சொற்கள் என்னன்னு நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். ரொக்கம், கடன், முதல், எடுப்புக்கள், கொள்முதல், விற்பனை, கடனீந்தோர், கடனாளி, சொத்து, பொறுப்பு, தேய்மானம், வராக்கடன், சரக்கிருப்பு, செலவு, விற்பனை திருப்பம், கொள்முதல் திருப்பம், வங்கி, வருமானம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ரொக்கம்னா என்ன? ரொக்கம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் ரொக்கம். கடன்னா என்ன? கடன் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள். முதல், நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ முதல் போட்டிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணுறது. கம்பெனிக்கு எவ்வளோ முதலோட நம்ம தொழில் தொடங்கிறோங்கிறது மென்ஷன். எடுப்புகள், முதல் போட்டிருக்கோம், அதே மாதிரி நம்ம செலவுக்கு எவ்வளோ எடுத்துருக்குங்கிறது எடுப்புகள். கொள்முதல், எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். விற்பனை, எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கடனீந்தோர், நமக்கு மற்றவங்க எவ்வளோ கடன் தந்திருக்காங்க. கடனாளி, நாம் மற்றவங்களுக்கு எவ்வளோ கடன் தந்திருக்கோம். சொத்து, பொறுப்பு, தேய்மானம். சொத்து, பொறுப்பு, தேய்மானம். கம்பெனியோட வராக்கடன்னா அதாவது கடன் வராக்கடன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது உங்களுக்கு அது புரியும். பேடப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரக்கிருப்பு, அதாவது தொடக்க சரக்கிருப்பு, க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். செலவு, எக்ஸ்பென்சஸ், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். விற்பனை திருப்பம், சில சமயத்தில் நம்ம விற்பனை பண்ணியிருப்போம். அந்த விற்பனை அவங்க வந்து நம்ம விற்பனை செய்த பொருள் அவங்களுக்கு கேட்டது மாதிரி கிடைக்கலாம், ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து விற்பனை திருப்பம், சேல்ஸ் ரிட்டர்ன். கொள்முதல் திருப்பம், நம்ம அதே மாதிரி நமக்கு பொருட்கள் வந்து நம்ம வாங்கிய பொருட்கள் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுவது கொள்முதல் திருப்பம். வங்கி கணக்குங்கும் போது நம்ம பேங்க் சம்மந்தமான நடவடிக்கைகளை இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து வங்கிங்கிறத கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். வருமானம், இன்கம், இது வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். இன்கம், என்னென்ன இன்கம், எதன் மூலமான இன்கம் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ், கிரெடிட், கேபிட்டல், drawing, purchase, sales, sundry debtors, sundry creditors, liability, asset, depreciation, bad debts, stock, expenses, sales return, purchase return, bank, income. இதெல்லாம் அக்கௌண்ட்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். இதை பற்றியும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை ஏன் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னா, ஒவ்வொரு ஜேர்னல் நம்ம என்ட்ரி போடும்போதும் அந்த இதில் வந்து மினிமம் டூ டைப்ஸ் ஆஃப், அதாவது இரட்டைப்பதிவு முறையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம்.
டெபிட் கிரெடிட்ங்கிறது கண்டிப்பாக அது இருக்கும். அப்போது அதில் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் இருக்கும். சரிங்களா? அந்த 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணக்கூடிய ஹெட்டும் கிரெடிட் பண்ணக்கூடிய ஹெட்டும் மேக்ஸிமம் இந்த கீவேர்ட்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. அதனால தான் இதை நாங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து போய் ஸ்டடி பண்ணிக்கங்கிறத உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி வந்து அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டிங்கோட நோக்கம்னா என்ன, அது ஒற்றை பதிமுறை என்ன, இரட்டை பதிமுறைனா என்ன, இரட்டை பதிமுறையில் உள்ள கோல்டன் ரூல்ஸ் என்ன, அதுக்குள்ள எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீவேர்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறது அது மாதிரி நீங்கள் வந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது என்ன சொல்கிறேன்னா, அடுத்தது எல்லா சிலவங்களை 11th 12th இந்த 11th 12th வச்சு நாங்கள் வந்து 11th 12th எல்லா ப்ராப்ளம் அதாவது சம்முக்கும் சொல்யூஷன் வந்து நான் வந்து ஆன்லைன் மூலமாட்டு ஆன்லைன் மூலமாட்டு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் வந்து என்னுடைய விருப்பம். ஸோ இது ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கைடு வாங்கக்கூடிய வசதி இருக்காது. சரிங்களா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது நம்ம இப்படி ஆன்லைனில் இப்படி ரிப்போர்ட் நம்ம ஆன்லைனில் இப்படி எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் நம்ம கொடுத்தோன்னா அது அவங்கள பார்க்க அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஸ்டடியை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணி நான் வந்து அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாட்டு 11th 12th அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து இந்த ஆன்லைன் மூலமாட்டு கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.